ஆசை இன்னைக்கான எபிசோடில் வந்து மீனா வந்து ரொம்ப மன கஷ்டத்தில் இருக்காங்க. விஜயா வந்துட்டு நினச்ச மாதிரியே மீனாவோட பூக்கடையை வந்து அவங்க வந்து கார்ப்பரேஷன் தூக்கிட்டு போகிற மாதிரி பண்ணிட்டாங்க. இதனால் ரோஹிணி விஜயாவும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. மீனா வந்துட்டு முத்து வீட்டுக்கு வந்தோடனே இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்கிறாங்க. ஸோ வந்து முத்து வந்து ஆறுதல் படுத்துறாரு. பரவாயில்ல விட நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் படுத்துறாரு. அதுக்கப்புறம் நைட்டு வந்து 2 பேருமே மொட்டை மாடியில் தூங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை மாடியில் போய் தூங்க போகிறாங்க. ஸோ தூங்க போகும்போது மீனா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு முத்துக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. நான் என்ன பாவம் பண்ணேன்னு தெரியல, நீங்கள் ஃபஸ்ட்டு தடவை எனக்கு வச்சு கொடுத்த ஒரு கடையை இப்படி நானே போகிற மாதிரி இப்படி பண்ணிட்டேனே, எனக்கு மனசு விட்டு போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க. முத்து சொல்கிறாரு, பரவாயில்ல இங்கே நமக்கு வேண்டாதவங்கன்னு யாரும் பக்கத்தில் கிடையாது, யாரும் ஆனால் தெரிஞ்சவங்க தான் நம்மளை இப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் வந்து காலையில் வந்து மீனா வந்து லேட்டாக எழும்பி கிச்சனுக்கு போகிறாங்க. இதை பார்க்குற விஜயை வந்து ரொம்ப திட்டுறாங்க. இவ்வளோ நேரம் என்ன பண்ணிகிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திட்டுறாங்க. மீனா சொல்கிறாங்க, இல்லை அத்தை தலை ரொம்ப வலிச்சுது, அதனால தான் படுத்து அப்படியே தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. முத்து வந்து சொல்கிறாரு, ஏன் அவளை விட்டால் இந்த வீட்டில் காஃபி போடுறதுக்கு ஆளே இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. மீனாவும் அழுதுகிட்டே கிச்சனுக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் முத்து வந்து நினைக்கிறாரு, நம்ம இந்த மீனா வந்து பூக்கடையை எப்படியாவது திரும்ப ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இந்த பூ எல்லாம் வேஸ்ட்டாக போகுது, ஸோ நம்ம இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு மீனா கிட்ட போய் கேட்குறாங்க. உனக்கு வந்து என்ன கலர் பிடிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. எதுக்கு சாரீ ஏதாவது வாங்க போகிறீங்களா அப்படின்னு மீனா கேட்குறாங்க. இல்லை நீ சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. மீனாவும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து முத்து சர்ப்ரைஸாக ஒரு பைக் வந்து வாங்கிட்டு வராங்க.